ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தை தீண்டுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தை தீண்டுவே சட்டம். ஜீவியத்தை தீண்டுவே சட்டம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு தற்புகழ்ச்சி வேண்டாம். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 16. ஒரு மண்டபத்திலே ஏராளமான மக்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். மாணிக்கம் ஐயா மாணிக்கம்தான், அவர் நல்லா இருக்கணும் என்ற பேச்சுதான் மண்டபத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. ஒரு இளைஞன் இவர் யார் என்று அறியும் ஆவலோடு உள்ளே போனான். அங்கே ஒரு வாய் சோற்றுக்கு இந்த ஊர் மக்கள் என்னிடம் எப்படியாய் ஏமாந்து விட்டார்கள். இன்றைக்கு நானே பெரியவன், இதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன் என்று மாணிக்கம் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். ஆம், மக்கள் ஒருவேளை பசியாற வேண்டும் என்று அல்ல, தனது பெயர் பிரசித்தமாக வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மாணிக்கம் இந்த காரியத்தை செய்தார். இப்படியே தமது பெயர் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காகவே பல குறுக்கு வழிகளை கையாளுகிற அநேகர் உண்டு. இது இயேசு போதித்த வழி அல்ல. 4 பேர் போற்ற வேண்டுமென்று யார்தான் விரும்ப மாட்டார்கள்? அதே சமயம் போற்றக்கூடாது என்பதற்காக நன்மை செய்யாமல் இருக்கலாமா? அல்லது தீமைதான் செய்யலாமா? ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கை வித்தியாசமானதாய் இருந்தது. அவர் மக்களுக்கு செய்த நன்மைகளை வேறு யார் செய்வார்? ஆனால் எந்த விதத்திலும் தம்முடைய பெயர் பிரபல்யம் அடைவதை இயேசு விரும்பவில்லை. ஜெப ஆலயத்தில் இருந்த சூம்பிய கையையுடையவனுக்கு இயேசு சுகம் கொடுத்ததை கேள்வியுற்று அநேகர் அவரை பின்பற்றி வந்தார்கள். அவர்களுடைய தேவைகளை சந்தித்த இயேசுவானவர் தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி கண்டிப்பாக கட்டளையிட்டார். மார்க்கு இந்த சம்பவத்தை அசுத்த ஆவிகளும் இவரை தேவகுமாரன் என்று சத்தமிட்டு சொன்னபோது இயேசு அசுத்த ஆவிகளுக்கு கூட தம்மை பிரசித்தம் பண்ண வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்பதை குறிப்பிட்டு எழுதுகின்றார். ஏன்? மக்களும் பிசாசும் நினைத்திருந்தபடி அல்ல, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவுமே கிறிஸ்து உலகிற்கு வந்தார். ஒரு ராஜ்யத்தை அமைக்கவோ மக்களை ஆளவோ அல்ல, அவர்களை தேவ ராஜ்யத்தின் புத்திரராக ஆக்கவென்றே அவர் வந்தார். எல்லாவற்றிலும் தாமல்ல, பிதாவே மகிமைப்பட வேண்டும் என்பதில் இயேசு கவனமாக இருந்தார். இன்று அநேகர் இயேசுவின் நாமத்தை சொல்லி தமக்கு கனத்தை சம்பாதிப்பதை காண்கிறோம். அது தவறு. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நமக்கல்ல, நன்மை செய்ய நம்மை அழைத்த தேவனுக்கே மகிமையை கொண்டு வர வேண்டும். நமக்குரிய கணம் தேவனிடமிருந்து வரட்டும், அதுதான் நமக்கு நல்லது. தற்புகழ்ச்சியை நாடாமல் எப்போதும் நான் அப்பிரயோஜனமுள்ள ஊழியன் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுவோமாக. ஜெபம் செய்வோமா? தேவனே, உமது நாமத்தினாலே நாங்கள் செய்யும் நற்காரியங்களினால் எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் கனப்படுத்தப்பட எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமென்.